காளிதாஸ் 2க்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு சிவகார்த்திகேயன் தான் அங்க போய் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்ரீ செந்தில் டைரக்ஷன்ல பரத் அஜய் கார்த்தி நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. யோகி பாபுவோட அடுத்த படம் கான்ஸ்டபிள் நந்தன், இதுக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு அண்ட் யோகி பாபுவோட போட் படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. குக்கு ஜோக்கர் மாதிரியான மூவிஸ் எடுத்து ராஜமுருகன் இப்ப அடுத்து சசிகுமாரை வச்சு ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வணங்கான் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஷ்கின் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் ஜூலை 12 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. கல்கி படம் 900 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷியல் ரிப்போர்ட் படி இந்த படம் 1000 கோடி போயிடும். ஜமான ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வரப்போகுது. பாரி இளவழகன், அம்மா அபிராமி நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக் பண்றாரு. ஹிட்லிஸ்ட் படம் நாளைக்கு அமேசான் பிரைம்லயும் ஆகா தமிழ்லயும் பிரீமியர் ஆகும். மகேஷ் பாபு 29 மூவில நாசர் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதே பண்ணி வந்திருக்கு. ஏற்கனவே பாகுபலி 2ல நாசருக்கு ரொம்ப முக்கியமான ரோலை ராஜமௌழி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி நாசருக்கு இதுலயும் நல்ல ரோலை எதிர்பார்க்கலாம். துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 வரும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இது கோட்டோட கிளாஷ் ஆகுது. கோட் ரிலீஸ் ஆகி 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த படம் வருது. இருந்தாலும் இது கிளாஷ் தான். இந்த கோட்டோட ஆந்திரா அண்ட் தெலுங்கானா தியேட்டரிக்கல் ரைட்ஸை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வாங்கிட்டாங்க. இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 5 படம் வரப்போகுது. ரோலக்ஸோட ஸ்டாண்டலோன் படம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கரெக்டா எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோகேஷ் இப்ப குழி படத்தை முடிச்சுட்டு கைதி 2க்கு போகணும். அதுக்கப்புறம் தான் ரோலக்ஸ் எப்போ வரும்னு கன்ஃபார்மா தெரியும். மருதநாயகம் படத்தை கமல் திரும்ப எடுப்பாரா? அப்படி எடுத்தா யார் ஹீரோ? எலெக்ஷன் மூவிக்கான ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பாக்குறேன். டேட் வந்திருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். மருதநாயகம் பத்தி நிறைய முறை நான் பேசியிருக்கேன். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கமலுக்கே டவுட்டா தான் இருக்கு. அப்படி ஆரம்பிச்சா கூட கமல் நடிக்க மாட்டாரு, வேற யாராச்சும் தான் நடிப்பாங்க. இந்தியன் பார்ட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பார்ட் 1 பாக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்த்தா நல்லது, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஆனா இந்தியன் வந்து பல வருஷம் ஆச்சு. சோ அதனால இந்தியன் 2வோட ஸ்டார்டிங்ல கதையோட முன்சுருக்கத்தை சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன், படத்தை ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு. இருந்தாலும் பார்ட் 1 பாக்குறது நல்லது. IPC 376 மூவிக்கு பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. கங்குவா அடையலஞ்சுக்கு கமல் வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கமலுக்கு கங்குவாக்கு சம்மந்தம் இல்ல. மேபி ஸ்பெஷலா இன்வைட் பண்ணா வர வாய்ப்பு இருக்கு. கார்த்தி மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல. ஆனா மையடகனுக்கான ரிலீஸ் அப்டேட் இந்த மாசம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். கமெண்ட் படிக்கும் போது கமெண்ட் பண்ணவங்களோட பேரும் சேர்ந்து படிச்சா கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும், ஆனா அப்படி பண்ணா இன்னும் டைம் ஆகும். ஏற்கனவே வீடியோ லேட்டா தான் போடுறேன். இதெல்லாம் பண்ணா வீடியோ வர இன்னும் டைம் ஆகும். நேத்திக்கு வீடியோல விடாமுறிச்சி படத்தை ஒரு ரோட் ஆக்ஷன் படம்னு சொன்னேன். அதுக்கு என்ன மீனிங்னு கேக்குறீங்க? விடாமுறிச்சியோட பெரும்பாலான கதை ரோட்ல தான் நடக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் அதுல பெரும்பாலான காட்சிகள் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லப்படுது. சோ அதான் இது ரோட் ஆக்ஷன் படம்னு சொல்றாங்க. பாகுபலி 3 வந்தா அதுல ராணா இருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிளாஷ்பேக் இருந்தா தான் இருப்பாரு. ராயன்ல ஒரு சில ஆக்டர்ஸ் பேரை கொடுத்து இவங்கெல்லாம் என்ன ரோல் பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு சில ரோல்ஸ் தான் ரிவீல் ஆயிருக்கு. இதுல உள்ளவங்களோட ரோல் ரிவீல் ஆகல. ஷாருக்கானோட அடுத்த படம் என்ன, எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷாருக்கானோட அடுத்த படம் கிங்கு எப்படியும் அடுத்த வருஷம் தான் படம் வரும். கவுண்டமணி செந்தில் காம்போ இப்ப பார்க்க முடியுமா? இவங்க திரும்ப நடிப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க காம்போ திரும்ப வருமாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. கேம் சேஞ்சர் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொல்லப்படுது. பேட்ச் ஒர்க் இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்ல. இந்த வருஷம் எண்டில் பொங்கலுக்கு படம் வந்துடும். கமலஹாசன் 237 அப்டேட் அண்ட் சிவகார்த்தி அச்சுனத்து காம்போல ஒரு படம் வரப்போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது உண்மைதான், ஆனா இப்ப வராது, டைம் ஆகும். இப்போ தக்லைஃப் முடிச்சிட்டு கமல் பண்ண போற படம் கமலஹாசன் 237 தான். மங்காத்தா படத்துக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 74 கோடி. மேதாவி படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல, ஆனா இந்த வருஷம் இதுக்கான அப்டேட் வந்துடும். டிடி ரிட்டர்ன்ஸ் 2னா அப்ப அது தெலுங்கு திட்டோட பார்ட் 4 கணக்குல தானே வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் வரும். லியோ ஆடியலன்ஸை எப்ப டிவில போடுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஆடியலன்ஸ் இல்ல, சக்சஸ் மீட் தான். அதை முன்னாடியே படம் செஞ்சுட்டாங்க. கொஞ்ச நாளா இந்த கொஸ்டின் வராம இருந்துச்சு. திரும்ப நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டு போல. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்னா என்னன்னு. நம்ம ஊர்ல மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம் இருக்குல்ல, அதே நார்த் இந்தியால இருக்கிறதா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ். சிங்கிள் ஸ்கிரீனை தவிர மல்டிபிள் ஸ்கிரீன் இருக்கிறது. நம்ம ஊர்ல இது இருக்கு, நார்த் இந்தியால இது இருக்கு. ஆனா இது ஏன் ரெண்டா பிரியுதுன்னா, நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல மூவிஸ் வர்றதுக்கான ரூல்ஸ் வேற. 8 வார ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கு படம் போனாதான் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வரும். இந்த சேனல் ஏதாச்சும் வேகன்சி இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது அந்த அளவுக்குலாம் பெரிய சேனல் இல்ல நண்பா. நான் ஒரு ஆளே இதுக்கு போதும். எல்லா மூவிஸ்லயும் ஹீரோ தான் வின் பண்ணுவாங்க, ஆனா வில்லன் ஜெயிக்கிற மாதிரி படம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அப்படி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. வேற யாராச்சும் பார்த்திருந்தா சொல்லுங்க. எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க, ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் நாச்சியார். இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.